இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. தொடர்ந்து தாயக விடுதலைக்காக தன்னுரை அர்ப்பணித்தவர்களுக்காக 2 நிமிட நேர மௌனாஞ்சலி செலுத்த வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் வருவதை உலக தமிழ் பண்பாடு இயக்கத்தினுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பிலே வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்வினுடைய வரவேற்புரையை நிகழ்த்துவதற்கு உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய ஐரோப்பிய ஒன்றிய செயலாளர் ஜேம்ஸ் அலிஸ்டன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலே இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கரம் கூப்பி வரவேற்கின்றோம். இன்றைய இந்த விழாவை திறந்து ஆசிரியரை வழங்கவிருக்கின்ற கலாநிதி ஆறுமுக குருக்கள் அவர்களையும் பிரதம விருந்தினராக கலந்திருக்கும் சட்டத்தரணி அமுது இளஞ்செழியன் அவர்களையும் விழாக்குழு தலைவர் ரா தனபா சுந்தரம் அவர்களையும் இவர் ஜெர்மன் கிளையின் துணைத் தலைவர் அவர்களையும் வரவேற்கின்ற வேளையிலே வரவேற்பு நடனத்தை தரவிருக்கின்ற நித்திய நாட்டிய கலாலய அதிபர் பரத சூடாமணி திருமதி அமலா ஆண்டனி சுரேஷ் குமார் அவர்களையும் அவர்களுடைய மாணவிகள் செல்வி பகீரதி கணேசலிங்கம், செல்வி சஹானா சரவண பகவான் அவர்களையும் வரவேற்கின்றோம். இந்த வேளையிலே நம்முடைய இந்த நிகழ்வுக்கு வரவேற்பு பாடல் தமிழ் தாய் வாழ்த்து தரவிருக்கின்ற கவிக்கோ பரமசிவ விஸ்வலிங்கம் அவர்களையும் வரவேற்று நிற்கின்றோம். தொடர்ந்து நடனம் தரவிருக்கின்ற ஆசிரியை சாவித்ரி அவர்களுடைய குழுவினரையும் காவடி கரகம் பொய்க்கதிரை இந்த நிகழ்வினை தர, அதாவது வரண்டோ தமிழாலய மாணவர்களின் நிகழ்வினையும் திரு லாபகன் கிருபநாதன், லாவண்யா பரந்தாமன், சர்ஸ்ரீ ராஜன், கோபிகா ராஜன், மஞ்சுளா கிருபநாதன், அஸ்வினி தயானன், விதுஷன் பகீரவன், அக்ஷயன் தயாளன், கவினேஷ் தீகரன், மாதுளன் பரந்தாமன் அவர்களையும் இந்த விழாவிலே கலந்து சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்கின்ற ரைன நகர பிதா பீட்டர் லூத்மன் அவர்களையும் வெளிநாட்டு ஆலோசகர் குழு தலைவர் ரைனர் அந்த இந்த இடத்திலிருந்து வந்திருக்கும் திரு முரளி மனோகரன் அவர்களையும் அபிநய நடனம் தருகின்ற நிறுத்திய நாட்டியாலய ஆசிரியர் பரத கலைமணி செல்வி பகீரதி கணேசலிங்கம் அவர்களையும் அவருடைய மாணவர்கள் செல்வி திவானியா திருவராஜா, அபிராமி ஐங்கரன், அக்ஷயா குணசேகரன் ஆகியோரையும் சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கும் டாக்டர் சரவணமுத்து பூலோகநாதன் அவர்கள், அதாவது பிரித்தானியா கிளையின் சிறப்பு தலைவர், எழுச்சி நடனம் தர வந்திருக்கின்ற செல்வி கீர்த்தனா நவநீதன், திரு சேனா சிவகாச சிங்கம் அவர்கள் சுவிஸ் கிளையிலிருந்து வந்திருக்கின்றார். அவர்களை நகரசபை உறுப்பினர் கிம்டன் திரு நெனிசியஸ் ஜெயரத்னம் அவர்களையும் நடனம் தருகின்ற நித்திய வாணி நித்திய நிகேதன நுண்கலை கல்லூரி அதிபர் திருமதி சூரிய ஜாலினி வீரசிங்கம் அவர்களையும் மாணவி சாகித்யா வனோபாலன் இவர்களை மகாநாட்டுக்கு தலைமையுரை நிகழ்த்துகின்ற திரு தனபா சிங்கம் அவர்களோடு நடனம் தர வந்திருக்கின்ற சிவசக்தி வரதாலய அதிபர் டாக்டர் மைதிலி கஜேந்திரன் அவர்களையும் அவருடைய மாணவி செல்வி அஞ்சலி நிமலகுமார் அவர்களையும் தமிழாலய நிர்வாகி ரைனர் திருமதி சாந்தி மனோபாலன் அவர்களையும் ஜெர்மன் தமிழ் கலாச்சார விளையாட்டுக் கழகம் திரு செல்வகுமார் ஜோகராஜா அவர்களையும் செல்வி கீர்த்தனா விஸ்வநாதன் அவர்களையும் கோலாட்டம் தர வந்திருக்கின்ற நிறுத்திய கலாநிதி நாட்டிய
நிறுத்திய நாட்டியாலய ஆசிரியர் செல்வி பகீரதி கணேசலிங்கம், அவரது மாணவிகள் செல்வி அபிராமி ஐங்கரன், ஐஸ்வர்யா யோகராஜா அவர்களையும், அபிராமி யோகராஜா, கீர்த்தனா நவநீதன் அவர்களையும், கவிதையை தர வந்திருக்கின்ற திரு சின்னத்துறை விக்னேஸ்வரமூர்த்தி அவர்களையும், ஒயிலாட்டம் தர வந்திருக்கின்ற நிறுத்திய நாட்டியாலய ஆசிரியர் செல்வி பகீரதி கணேசலிங்கம் அவர்களின் மாணவர்கள் செல்வன் அதீஸ் அகிலன், அரிஸ் அகிலன், அமீஸ் அகிலன், சிவகார்த்தியேயன் யோகராஜா, அவினேஷ் கலாதரன் அவர்களையும், திரு பொன்னம்பலம் வசந்தகுமாரன் அவர்கள் செயலாளர் பிரித்தானியா கிளையிலிருந்து வந்திருக்கின்றார் அவர்களையும், எழுச்சியுரையை நிகழ்த்துகின்ற திரு துறை கணேசலிங்கம் அவர்கள் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்க செயலாளர் நாயகமும் ஐரோப்பிய செயலாளரும் ஐரோப்பிய தலைவருமான அவர்களையும், அர்த்தநாதீஸ்வரன் நடனம் தர வந்திருக்கின்ற நிறுத்திய நாட்டியாலய அதிபர் பரத சூடாமணி திருமதி அமலா ஆண்டனி அவருடைய மாணவி பகீரதி கணேசலிங்கம், சந்திரி தீபா ஷெரி அவர்களையும் அதே வேளையில் இன்றைய தினத்திலே நூல் வெளியீடு ஒன்று இடம்பெறவிருக்கின்றது. இந்த நூல் வெளியீட்டை பைந்தமிழ் செல்வர் தமிழ்மணி புலவர் நிர்மலா சிவதாச சிங்கம் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அதாவது இதனுடைய பெயர் சேலை செல்வம் என்ற நூல். இதனுடைய கருத்துரையை உலக கோயில் இயக்குனர் தமிழ்மணி புலவர் ஆன்மீக செல்வர் PS ராஜபொருள் கருணா அவர்கள் வழங்குகின்றார். இந்த நிகழ்ச்சியை திரு ராஜசூரியர் அவர்கள் ஜெர்மன் கிளை தலைவர் அவர்கள் தொகுத்து வழங்குகின்றார். மொத்தமாக இந்த நிகழ்விலே கலந்து நிற்கின்றோம் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்று நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. வரவேற்புரை வழங்கிய உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய ஐரோப்பிய ஒன்றிய செயலாளர் ஜேம்ஸ் அலிஸ்டர் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து வரவேற்பு நடனாசிரி திருமதி அமலா ஆண்டனி சுரேஷ்குமார் அவர்களுடைய மாணவிகள் தருகின்ற வரவேற்பு நடனம் பங்கு கொள்கின்ற மாணவர்கள் பகீரதி கணேசலிங்கம், சரவணவானந்த அவர்களுக்கு கிடைக்கிறது.
வரவேற்புரையை தொடர்ந்து வரவேற்பு நடனத்தை தந்த நடன ஆசிரியருடைய மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உலக தமிழ் பாடவாண்டி இயக்கத்தினுடைய 52வது சிறப்பு மாநாடு செந்தமிழ் கலை மாலை நிகழ்விலே அடுத்து ஆசிரியரை வழங்க காமாட்சி அம்பாள் திருதல குரு கலாநிதி ஆறுமுக பாஸ்கர கோவில் அவருடைய அன்போடு श्री गुरुभ्यो नमः श्रुतिस्मृतिस्प्राणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை பரம கண்டுடதெல்லாம் அன்றே குணங்கழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமடமே. எல்லாம் அல்ல ஜெகத்குரு ஸ்ரீ ஹரிசந்திர போத்பால சுவாமிகளுடைய திருப்பாத அரவிந்தங்களை அடியேன் சிவமேல் தாங்கிக் கொண்டு அன்னை ஸ்ரீ காமாட்சி அம்பிகையுடைய திருப்பாத அரவிந்தங்களையும் சிவமேல் தாங்கிக் கொண்டு இன்றைய இந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஐரோப்பிய ஒன்றியம் நடத்தி வருகின்ற 52வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆசிரியரை வழங்கும்படி எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு துரை கணேசலிங்கம் அவர்கள் அழைத்ததன் பேரில் இங்கே ஆசிரியரை வழங்க வந்திருக்கின்றேன். ஆசியுரை என்பது ஒரு சாதாரணமான ஒரு நிமிஷத்துக்குள்ளே அதை சொல்லிவிடலாம். 2 வார்த்தை நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் போதும். ஆனாலும் இங்கே துரை கணேசலிங்கம் அவர்களை பற்றி நான் ஓரிரு வார்த்தைகள் கூறி ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். அவர்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலே செயலாளராகவும் செயலாளர் நாயகமாகவும் தமிழையும் பண்பையும் அதனுடைய கலை கலாச்சார விழுமியங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதில் முழு மூச்சாக எத்தனையோ பல எண்ணங்களை எல்லாம் அவர் கண்டாலும் கூட அதில் இருந்து வலுவாது விழுந்தாலும் எழுந்து நின்று அதை திரும்பி சரியான முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அதில் முழுமுயற்சியாக இருக்கின்றதை நினைத்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன். அவருக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு முறை கரகோஷமும் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அத்தோடு இங்கே இந்த ஐரோப்பிய ஒன்றிய செயலாளர் அவர்கள் எல்லோரையும் வரவேற்பு செய்திருந்தார். ஆகவே அந்த வரவேற்பு செய்ததன் பேரிலே அனைவருக்கும் பரிபூர்ண ஆசிகளும் அம்பிகையருடைய திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முதல் கண் பிரார்த்தித்து இன்றைய தினம் திரு துரை கணேசலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் ஆசியையும் அத்தோடு எங்கள் குடும்ப சார்பாக அவர்களுக்கு வாழ்த்தையும் ஒரு கவசமாக எல்லா மேடைகளிலுமே பொன்னாடை போர்ப்பார்கள். அது வெறும் பார்வைக்குரியது. ஆனால் இன்று அவருக்கு நான் சிரசினை கை வைத்து அவரை ஆசீர்வதிக்கின்றேன். இத்தனை வயசிலேயும் இவ்வளவு பண்பாகவும் எனக்கு பிடித்தது சொன்னால் அவர் தனிய தமிழ் மட்டும் வளர்க்காமல் அதோடு சேர்ந்த விழுமியங்கள் கலை கலாச்சாரம் மதநெறி வழிபாடுகள் இவை எல்லாத்தையும் சேர்த்து வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதுதான் நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். தனிய ஒன்றை மட்டும் நாங்கள் செய்வோமே ஆனால் மற்றது விடுபட்டு போய்விடும். அப்படி இல்லாமல் நம்முடைய நாட்டு பண்பாடு நம்முடைய முன்னோர்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அதையும் சேர்ந்து நாம் அழைத்து செல்வதிலே முழுமூச்சாக இருக்கின்றார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 2002ஆம் ஆண்டு 1வது கும்பாபிஷேகத்தை நாங்கள் செய்து தருகின்றோம். ஐயா, நீங்கள் பயப்பட வேண்டாம், எங்களுடைய ஒத்தாசை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது சொல்லி முதல் கரம் கொடுத்தவர் திரு கணேசலிங்கமும் செல்வகுமார் அவர்கள். அவர்களோடு சேர்ந்தவர்கள் அவரோடு ஒத்தாசை புரிந்தார்கள். அதுதான் போச்சு. அப்படி என்று பார்த்தாலும் கூட 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2014ஆம் ஆண்டு 2வது கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டும் என்று நான் வினவிய போது எப்படி உங்களால் அதை முடியுமா, உங்களுடைய ஊர் மக்களை எல்லாம் சேர்த்து செய்து தர முடியுமா என்று கேட்ட பொழுது எந்த பேச்சும் இல்லாமல் நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், அது நாங்களே எங்களுடைய ஆயுள் காலம் வரையிலே நாங்கள் இருக்கின்ற வரையிலே அந்த கும்பாபிஷேகத்தை கண்டினியூவாக தொடர்ந்து நாங்கள் செய்வோம் ஐயா, நீங்கள் யோசிக்க வேண்டாம் என்று 2வது முறையும் கடன் கொடுத்தார்.
இப்பொழுது 3வது கும்பாபிஷேகம் வருகின்றது 29ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இதில் ஒரு பெருமையுடன் சொல்லுகின்றேன், அவருக்கு நான் ஒன்றும் பெருசாக செய்தது கிடையாது. அவருக்கு ஆசி மட்டும்தான், யாருக்குமே நான் ஒன்றும் பெருசாக செய்தது கிடையாது. மொத்தமாக சொல்ல போனால் ஆசிதான். எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஆசி, விபூதி, சந்தனம், குங்குமம், தீர்த்தம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடன் கொடுப்பது தான். அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது. அந்த வகையில் 40வது ஆண்டு உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய நிகழ்வை தம்மிலே வைக்க வேண்டும். அதற்கு ஐயா நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லி ஒரு சின்ன வார்த்தை சொன்னார். நான் சொன்னேன், என்னால் முடிந்த அளவு உங்களுக்காக மட்டுமில்லை தமிழ் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். தமிழை வளர்த்தால் சமயமும் தானும் வளரப்போகின்றது, சமயம் வளர்த்தால் தமிழும் வளரப்போகின்றது. ரெண்டும் ரெண்டு கண்கள் தானே. அதனாலே ஒத்தாசை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒத்தாசை கொடுத்தோம். அதை சிறப்பாக நடத்தி இருந்தார். அடுத்து 26ஆம் ஆண்டு நமது தாய் திருநாட்டிலே செய்வதாக ஒரு கசிவு வந்திருக்கின்றது எனக்கு. அதுவும் நல்ல சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி இப்பவே இந்த மேடையிலே அவரை நான் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கின்றேன். ஆகவே மொத்தமாக கவசம் என்று சொல்லுவார்கள். கவசம் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் காலையில் இறங்குற பொழுது ஒரு கவசம் அணிந்து கொண்டு போவோம். நீங்களாம் ஜக்கெட் போட்டு கொண்டு வரீங்க, குளிருக்கு, அதெல்லாம் ஒரு தற்பாதுகாப்புத்தான். ஆனால் கவசம் என்பது சொல்லுவார்கள் சிவகவசம், சக்தி கவசம், விநாயகர் கவசம், கந்த சஷ்டி கவசம். இப்போ கந்த சஷ்டி நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான கவசம் அந்த பாடல்களை நாங்கள் பாடிவிட்டு போகின்ற பொழுது சுவாமியே எங்களோடு அணிந்து வருவார். அதை மாதிரி அவருக்கு நான் முழு கவசத்தை நான் இங்கே கொடுக்கின்றேன். பிரதமம் சைல புத்ரீஷ துதீயம் பிரம்மச்சாரணி திருதீயம் சந்திர கண்டேதி கூஷ்மாண்டேதி சருத்தகம் பஞ்சமம் ஸ்கந்த மாதேதி சஷ்டம் காத்தியாதினீதி சப்தமம் காலராத்ரீதி மகாகௌரீதி சாஷ்டகம் நவமம் சித்திதா புரோக்தா நவதுர்கா பிரகீர்த்திதா உக்தியான் ஏதானி நாமானி பிரக்மணைப்ப மகாத்மனஹா. அதாவது கிழக்கில் இருந்து தட்சிணம், தெற்கு, மேற்கு, வடக்கு, பிறகு அக்னி, அதாவது நெடுமூலை, இப்படி எல்லா திக்குகளையும் இருக்கின்ற ஆதிசக்தி இவருக்கு துணையாக நிற்கட்டும் என்று சொல்லி அம்பாளின் நேரத்தை பரிபூர்ண ஆசியை இவருக்கும் இவருடைய காரியாருக்கும் இவருடைய குழந்தைகளுக்கும் ஆசீர்வதித்து எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து உங்களையும் எல்லோரையும் ஆசீர்வதித்து கிடைத்த இந்த நேரத்தில் விடைபெற்றுக் கொள்கிறேன். எல்லாம் அம்பிகையுடைய பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த கந்த சஷ்டி திருநாளே முருகப்பெருமானுடைய திருவருடன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மிக நன்றி. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தோடு ஆண்டு தொடக்கம் என்று வரை உறுதுணையாக இருந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற காமாட்சி அம்பாள் ஆதீன குருமணி கலாநிதி ஆறுமுக பாஸ்கர கூட்டுகள் அவர்களை வேல்கோவில் இணையத்தினுடைய ஆசிரியர் திரு ராஜகரா அவர்கள் இப்பொழுது கௌரவிப்பார். பண்பாட்டு இயக்கத்தினுடைய 59வது சர்வதேச மாநாடு செந்தமிழ் கலைமாலை நிகழ்வு மாநகரில் இந்த அரங்கில் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்வுக்கு வருகிறது நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்களுடைய உரைகள் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன. அதற்கு முன் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய கீதம் இப்பொழுது ஒலிக்கும். கீதத்தை தொடர்ந்து அடுத்த நடன கலைஞர்கள் தயாரில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Yeah.
பண்பாட்டு இயக்கத்தினுடைய ஐரோப்பிய ஒன்றியம் முன்னெடுக்கும் 59வது சிறப்பு மகாநாடு செந்தமிழ் கலை மாலை நிகழ்விலே அடுத்து வருவது ஒவ்வாண்டும் தமிழாலய மாணவர்கள் தருகின்ற காவடி கரணம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் பங்குபெறுகின்ற மாணவர்கள் லாபகன் கிருபானந்தன், லாவண்யா பரமானந்தன், கோபிகா ராஜன், மஞ்சுளா கிருபநாதன், விதுஷன் பகீரதன், கவினேஷ் ஈதகன், அஸ்விகா தயாளன், அக்ஷயன் தயானந்தன், மாதுலான் பரமானந்தன், மஞ்சுளா கிருபானந்தன் இவர்கள் இப்பொழுது தர இருக்கின்ற நடனம். இவர்கள் வாரண்டோம் தமிழாலய மாணவர்கள். இந்த நிகழ்வினுடைய நடிகாட்சி வாரண்டோம் தமிழாலய நிர்வாகி திருமதி யசோதா கிருபானந்தன். கட்டி இருக்கிற
இதுவரை அறிவிப்பு காவடி கழகம் மற்றும் நகரங்களை தந்த மாணவர்களை கௌரவிக்க உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய பிற்காலிய கிளை தலைவர் அமது இளஞ்சியின் அவருடைய போடு இவருடைய கௌரவம். இவர்கள் பாரதூர் தமிழாலய மாணவர்கள். இவர்களோடு இந்த நிகழ்வை நிறைப்படுத்திய ஆசிரியரின் அன்போடு அவர்கள் அழைக்கிறோம். விரைவாக வாருங்கள். இந்த நிகழ்ச்சியுடைய நதியாக யசோதா திருவண்ணாமலை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். விரைவாக வாருங்கள். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் வழங்கிக் கொண்டிருக்கின்ற செந்தமிழ் கலை மாலை நிகழ்வில் பாரதூர் தமிழாலய மாணவர்கள் தந்த சிறப்பு நிகழ்வுக்கான கௌரவத்தை உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய பிற்காலிய கிளை தலைவர் அமது இளஞ்சியின் அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய ஜெர்மன் கிளை துணைத் தலைவர் திரு தர்பால் சுந்தரம் அவர்கள் தலைமையை எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு பல புதிய முகங்கள் வந்திருக்கிறார்கள். லண்டனிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் இருந்து வந்திருக்கிறவரை எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய மனைவி தமிழ் மொழிக்குள்ள கருத்தை எழுதின போது எவ்வளோ 20 ஆண்டுகளுக்கு முதல் நான் தான் போய் அந்த பரீட்சையை நடத்தினேன் சுவிட்சர்லாண்டில். மற்ற எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னையும் சிலருக்கு அறிமுகப்படுத்த வேண்டியுள்ளது. நான் இந்த ஜெர்மன் கிளை தொடங்கின நாட்டிலிருந்து முதலாவது தலைவராக 5 வருடங்கள் கடமையாற்றி இருக்கிறேன். அதன் பிறகு 2ஆம் முறை, அதாவது முதல் தரம் எங்களுடைய பிரமாண்டமான மாநாடு ஒன்று நடைபெற்றது இங்கே உள்ள நகரசபை மண்டபத்தில். அப்பொழுது பல பிரமுகர்கள் இந்தியாவிலிருந்து இலங்கையிலிருந்து எல்லாம் வந்திருந்தார்கள். அப்பொழுது நான் தான் தலைவராய் கடமையாற்றினேன். அதன் பிறகு 2009 எங்களுடைய விடுதலை போர் மௌனித்த பின்பு ஒரு மாநாடு நடத்தினோம் இங்கேதான். அதுக்கு நான் தான் தலைமை வகித்தேன். அப்பொழுதும் திரு மாவை சீனாராஜா அவர்கள் இலங்கையிலிருந்து, மற்றது திருமாவளன் இந்த இந்தியாவிலிருந்து, அதோடு திரு ருத்ரகுமார் உங்களுக்கு தெரியும், லோவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர்
நாடு கடந்த தமிழீழ அரசின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர். ஜெர்மனியில் நானும் தெரிவு செய்யப்பட்டேன் அப்பொழுது. ஆனால் நாங்கள் சில ஒரு 48 பேர் உலகம் முழுவதும் விலக வேண்டி வந்துவிட்டது. ஏனென்றால் சிலர் எங்களோட விடுதலை எதிராக செயல்பட்டார்கள். அதனால நாங்கள் வெளியேறணும். அதன் பிறகு 2009 நேற்று தான் திரு கணேசலிங்கம் அவர்கள் எனக்கு டெலிஃபோன் பண்ணி நீங்களும் ஒரு உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார். அதனால நான் ஒன்றும் ஆயத்தப்படுத்தவில்லை. நினைவுக்கு வந்தவற்றை பேச வேண்டியிருக்கிறது. இதுவும் இந்த மாநாடும் நல்ல முறையில் நடைபெற வேண்டும். எங்கள் நகராட்சியாக வந்திருக்கிறார் திரு பீட்டர் ரோட்மன் அவர்கள். அவர்களையும் நான் வாழ்த்திக் கொள்கிறேன். அத்தோடு உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவர் உலக தமிழ் பண்பாடு இயக்கத்தினுடைய நீண்ட காலம் பயணித்தவர். இப்பொழுது உலக தமிழ் பண்பாடு இயக்கத்தினுடைய துணைத் தலைவராகவும் இருக்கின்றார். அன்று நமது அழைப்பில் ஏற்றி வந்திருக்கின்றார். அதற்கான கௌரவத்தை உலக தமிழ் பண்பாடு இயக்கத்தினுடைய செயலாளர் திரு கணேசலிங்கம் அவர்கள் கௌரவிக்கிறார். தொடர்ந்து இருக்கின்ற நடனம் ஜெர்மனியில் புகழ்பெற்ற நடனாசிரியர்கள் ஒருவராகி சலங்கொலி நடனாசிரியர் சாவித்ரி சரவணன் அவர்களுடைய மாணவர்கள் தருகின்ற நடனம். நடன நெறியாட்டி நடன ஆசிரியர் திருமதி சாவித்ரி சரவணன் அவர்களுடைய மாணவர்கள் தருகின்ற நடனம். அதற்கு முன்
தெரிவித்துக் கொண்டு இவர்களுக்கான நிகழ்ச்சியினத்தை இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்கள் ஒருவராகி நகர விழா அவர்கள் இவர்களுக்கான கௌரவத்தை வழங்குகிறார்கள். தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்கள் ஒருவராகிய நகர விழா அவர்கள் உரையாற்றுவார்கள். இதை தமிழாக்கம் திரு முரளி அவர்கள் செய்வார்கள். எங்களுக்கு உற்சாகமான வாழ்த்துக்கள் கிடைக்கும். அவருடைய அழைப்பிலேயே வருகிறது இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நகர விழா அவர்களுக்கு அவருடைய மனமான வாழ்த்துக்கள். Ja, herzlich willkommen. Mein Name ist Peter Lüttmann, bin Bürgermeister der Stadt Rheine und ich freue mich, dass Sie hier Ihr Kulturfest in Rheine heute feiern. Und ein besonderer Gruß gilt der internationalen Bewegung für tamilische Kultur, der Europäischen Union, aber auch der tamilischen Gemeinschaft hier bei uns in unserer Stadt. Und ich freue mich, dass ich was über diese Kultur dazulerne. Ich bin schon bei verschiedenen Veranstaltungen dabei gewesen. Und das darf ich als Bürgermeister der Stadt Rheine sagen, eine Bereicherung für unsere Stadt. Und die tamilische Kultur ist auch eine Bereicherung für unser Land. Und dafür möchte ich mich bei Ihnen bedanken, dass Sie Ihr Fest hier in Rheine ausrichten. Ich weiß, dass so ein Fest auf die Beine zu stellen sehr viel Arbeit ist. Und ich möchte mich bei allen bedanken, die hier mithelfen, um das Kulturfest auf die Beine zu stellen. Ich habe schon ein bisschen wieder was dazugelernt und habe Ihr Vereinslied gerade gehört und schon viele Tänze, die mich beeindruckt haben. Und dafür möchte ich auch Danke sagen. Und ich möchte mich auch bei meinem Übersetzer bedanken, bei Herrn Morali. Ich kann nur ein Wort, Wanakam. Ich hoffe, das habe ich richtig ausgesprochen, aber er wird den Rest gleich übersetzen, unser Vorsitzender des Integrationsrates. Herzlichen Dank dafür. Und als Bürgermeister sage ich immer Danke mit der Ehrengabe der Stadt. Und das ist ein kleiner Geldbetrag, der als symbolisches Dankeschön für das ist, was Menschen hier ehrenamtlich, aber auch sozusagen für die Gesellschaft auf die Beine stellen. Das passiert hier heute. Sie bringen die Menschen zusammen. Die feiern ihre Kultur und sie pflegen ihre Tradition und dafür möchte ich Dankeschön sagen und übergebe die Ehrengabe an den Vorsitzenden. Ja. Und sage wirklich im Namen der Stadt Rheine herzlichen Dank. Schön, dass Sie da sind. Eins weiß ich über Ihre Kultur, dass Sie sehr gastfreundlich sind und ich hoffe, Sie haben unsere Stadt auch als gastfreundliche Idee. Dankeschön. அனைவருக்கும் வணக்கம். முதலிலே திரு டாக்டர் லுட்மன் அவர்கள் சொல்லிய உரையின் சிறு தமிழாக்கம் சுருக்கமாக சொல்கின்றேன்.
எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் இந்த நாட்டிலே இந்த நகரத்திலே நாங்கள் மீண்டும் மீண்டும் உயிர்ப்பட வைப்பதனால் இந்த அரசாங்கம் இந்த நாடும் அதிலிருந்து விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காக எமது கலாச்சாரத்தை நாம் இங்கே தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதுபோல் இந்த விழா செய்வதற்கு மிகவும் கஷ்டப்பட்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகளை கலந்து கொண்டவர்கள் எங்களுடைய கலாச்சாரம் விருந்து உபசாரம் போன்றவற்றை அவர் மிகவும் பார்த்து பெருமிதம் அடைபவர். ஆகவே இந்த முறையும் சொல்லிக்கொண்டே இருந்த பக்கத்திலே இருந்து மிகவும் பெருமையமாக இருக்கின்றது என்று அதற்கான நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு சிறு தொகை நமது கழகத்திற்காக அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார். அவர் Bürgermeister ஆகவே அதற்கு சனி ஞாயிறுகளிலே ஒன்றின் பின் ஒன்றாக 2-3 அப்பாயின்மெண்ட் இருக்கும். அவர் ஒரு நிகழ்வுக்கு ஒரு மணத்தியாலம் தான் ஒதுக்குவார். அதை நான் முதலே சொல்லியிருந்தேன் குழுக்களிடம். ஒரு மணத்தியாலத்திற்குள் அவருடைய நிகழ்வை தயாரிக்கும்படி இப்போ உதவி Bürgermeister இருந்தால் அவர் நின்று போகக்கூடிய வசதிகள் இருக்கும். ஆகவே அவர் தொடர்ந்து நிற்க முடியாத காரணத்தினால் இந்த நிகழ்வுடன் நகர் பிரித்து செல்கின்றாக சொல்கின்றார். ஆகவே அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் நன்றிகளும். மிக நன்றி. நம்முடைய இடத்தில் ஈர்த்து வருகின்ற நகரவிழா அவர்களே உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் சார்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாளர் அம்பிகா சிவகரன் அவர்களான கௌரவத்தை வழங்க உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஒரு முறை நமது அழைப்பாளர்கள் ஒருவராகிய மாணவர்களை வாழ்ந்து வருகின்ற உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தோடு நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு ஆலோசனை குழுவினுடைய தலைவர் முரளி மனோகரன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். நான் மிகவும் சுருக்கமாக எனது உரையை முடிக்க இருக்கின்றேன். காரணம் தொடர்ந்து நிகழ்வுகளின் தொகை கூடிக்கொண்டே இருக்கின்றது. எனக்கு ஒரே ஒரு ஆனந்தம் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த சில காலங்களிலே ஜெர்மனியிலே ஒரு ஆராய்ச்சி நடத்தினார்கள். நாம் பேசுவது குறைந்து விட்டது. அதாவது தாயும் மகளும் கூட போனில் சட் பண்ண தொடங்கினமே தவிர கதைப்பது, அதாவது டெலிஃபோன் பண்ணி தொலைபேசி எடுத்து நம்பர்களை அமுத்தி கதைப்பது குறைந்து விட்டது. எழுத்து மாத்திரமே இருக்கின்றது. இது கதைப்பு, அதாவது மொழிக்கான ஒரு பின்னடைவு என்று. அப்ப நாங்கள் தமிழ் மொழியை ஏற்கனவே நாங்கள் பிள்ளைகளிடம் கதைப்பதில்லை. அப்ப அந்த மொழி இப்ப கதையை விட்டு வெளியேறி எழுத்து வடிவமாக மாறிவிட்ட ஒரு பெரிய ஒரு ஆரங்கம் இருக்கின்றது. அதற்கு இது போன்ற அமைப்புகள் 52 ஆண்டு காலமாக உலகம் முழுக்க பரவி பல கிளைகளை உருவாக்கி பல அறிஞர்களை கொண்டிருக்கும் இது போன்ற கழகங்கள் அமைப்புகளால் மாத்திரமே இந்த மொழியை பேச்சு வழக்கில் நாம் இன்று அனைவரும் தமிழ் பாடசாலையில் செல்கின்றோம். அங்கே பிள்ளைகள் தமிழ் மொழி படிக்கவில்லையா என்று யாரும் கேட்காதீர்கள். அங்கே பிள்ளைகள் பரீட்சைக்காக படிக்கின்றார்கள், பெறுபவர்களுக்காக படிக்கின்றார்கள். அந்த 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 தேர்விலே தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக படிக்கின்றார்கள். ஆனால் பேச்சு வழக்கிலே அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியுதா என்றால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ற இருக்கிறது. இது போன்ற அமைப்புகள் 90ஆம் ஆண்டுகளிலேயே தமிழ் மணி பரீட்சைகள் போன்ற ஆக்கங்களை செய்திருந்தார்கள். கடந்த வருடங்கள் அது இல்லாமல் போய்விட்டது. அதுபோன்று பட்டிமன்றங்கள் போன்ற நிகழ்வுகளை நடத்தியிருந்தார்கள். கடந்த 10-15 ஆண்டுகளாக பட்டிமன்றம் என்றாலே என்ன என்று எமது பிள்ளைகளுக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆகவே எனது வேண்டுகோள் இது போன்ற அமைப்புகளிடம் தயவு செய்து எமது மொழியை நாம் மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக உங்களுடைய உதவிகள் தேவை. அது ஜெர்மன் மாத்திரம் இல்லை, உலகம் முழுக்களும் இந்த உதவிகளை செய்து என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. முரளி அவர்களை கௌரவிக்க சாமிரன் அவர்களை அன்போடு விரைவாக தொடர்ந்து இருக்கின்ற நடன தாரைகள் இருக்குமாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது ஏற்று வருகிறது உரையாற்றிய வெளிநாட்டு ஆலோசனை குழுவினுடைய தலைவர்
முரளி மனோகர் அவர்களை இப்பொழுது சாந்தரன் அவர்கள் கௌரவிக்கிறார். இங்கே அவரையும் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய 52வது சிறப்பு மாநாடும் செந்தமிழ் கலை மாலை நிகழ்வும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. செந்தமிழ் கலை மாலை நிகழ்வில் அடுத்து வருவது ஒரு சிறப்பான எழுச்சி நடனம். நடனத்தை வழங்குவர் செல்வி கீர்த்தனா நவநீதன் அவர்கள். நன்றி. தொடர்ந்து வருவது எழுச்சி நடனம். பங்கு வைக்கின்ற மாணவி செல்வி கீர்த்தனா நவநீதன் அவர்கள். பங்கு வைக்கின்ற மாணவி செல்வி கீர்த்தனா நவநீதன் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்வது எழுச்சி நடனம். Jump,
நன்றி. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய 52வது சிறப்பு மாநாட்டிலே செந்தமிழ் கலைமாலை நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் சட்டத்தரணி அமுது இளங்கலியன் அவர்கள், உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய லண்டன் நிலை தலைவர் அவர்களை பிரதம விருந்தினர் உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நன்றி. இங்கே கூடியிருக்கும் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் மற்றும் சுவிஸ் நாடு, பிரித்தானியா மற்றும் நாடுகளிலிருந்து வந்திருக்கும் தலைவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற ஜெர்மன் நாட்டின் ரைன் மாநகரத்தின் பெருமக்களே, அனைத்து இலக்கிய கலை கலாச்சார சங்க அமைப்புகளை சேர்ந்த நண்பர்களே, விளையாட்டு கழகங்களை சேர்ந்தவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் இந்த 52ஆம் ஆண்டு பொன்விழாவை வைத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலக கோட்பாட்டை நோக்கி பயணிக்கும் இயக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பெருமதிப்பிற்குரிய உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் செயலாளர் நாயகம் துரை கணேசலிங்கம் மற்றும் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஜெர்மன் கிளை ராஜசூரியர் மற்றும் புலவர் ஜேம்ஸ் ஆல்சன் இவர்களின் தலைமையின் கீழ் இந்த 52ஆம் ஆண்டு மாநாடு ஜெர்மனியிலே ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்வதற்கு லண்டனில் இருந்து குறிப்பாக டாக்டர் பூலோகநாதன் மற்றும் பொன்னம்பலம் வசந்தகுமார் போன்றவர்களும் உதவியை வழங்கியிருந்தார்கள். உலக தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மொழி, கலாச்சாரம், பண்பாடு, கல்வி, மருத்துவம், மருத்துவ பராமரிப்பு, சமூக நல்லிணக்கம், வேலை, பொழுதுபோக்கு, மனித மேம்பாடு போன்ற பல காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டதான இயக்கம் இன்று உலகளவில் 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தொடர்ந்து பயணித்து வருகின்றது. அந்த வகையில் அடுத்த மாநாடு இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் ஒரு பொன்விழா வைப்பதற்காக செயலாளர் நாயகமும் இந்த ஜெர்மன் உலக பண்பாட்டு இயக்கமும் தயார் பண்ணி கொண்டிருக்கின்றது. ஆதியில் தோன்றிய மூத்த மொழி, இலக்கியம் பெற இயற்றிய மொழி, கம்பன் கவி படைத்த மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, ஔவை பாடிய இலக்கிய மொழி எங்கள் செந்தமிழ் வாழ்க, வையகத்தில் மேலோங்கி நிற்க. 50 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தின் ஒரு முக்கிய மைல்கல் ஆகும். இது ஒரு பண்டிகை அல்ல, ஆனால் 50 ஆண்டு பயணத்தை இடைநிறுத்தி திரும்பி பார்க்கும் ஒரு புனிதமான சந்தர்ப்பமாக இதை கருத வேண்டும். 1974ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இன்று வரை செயலாளர் நாயகம் துரை கணேசலிங்கம் தயக்கமின்றி சிரமமின்றி முழுமையாக பங்களித்துள்ளார். அவருடைய விருப்பம் இந்த இயக்கம் இளைய தலைமுறை இதை தொடர வேண்டும், 10,000 மெம்பரை கொண்டு உறுப்பினர்களை கொண்டு இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதை அவரது அபிலாசை. நம்பிக்கைகள் ஒருபோதும் அழிவதில்லை. இந்த 50 ஆண்டு கால பயணம் முழுவதும் தொடர்ந்து பார்க்க வேண்டிய கலாச்சாரம், பண்பாடு மற்றும் மொழி இவற்றை மையப்படுத்தியே இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. டாக்டர் தனிநாயகம் அடிகளார் 1955ஆம் ஆண்டு ஆட்சி அவரது உரையில் அரசியல் மற்றும் சமூக சூழ்நிலை வழங்குவது முக்கியம். அந்த வருடம் 7 வருடங்கள் கடந்து இலங்கை சுதந்திரம் வாங்கிய நேரம்
சிங்களவர்களின் ஆதிக்கம் செலுத்திய பிரதமர் சர் ஜான் கொத்தலாவல எஸ்டபிள்யூஆர்பி பண்டாரநாயக்க தலைமையிலான எதிர்க்கட்சி சிங்கள தேசியவாதத்தின் எழுச்சியுடன் சிங்கள தமிழ் பிளவு வெடிக்கும் விளிம்பில் இருந்தது. அந்த நேரம் 1974ஆம் ஆண்டு 4வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரிய சம்பவமாக மாறி 11 பேர் தங்கள் உயிர்களை கொடுத்தார்கள். அந்த நேரம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தமிழ்நாடு, தமிழீழம், மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் உலகெங்கிலும் உள்ள 40 நாடுகளில் தற்போது கிளை அமைத்து செயல்படுகின்றது. உலகளவில் தை மாதத்தை தமிழ் மரபு மாதமாக கொண்டாடுவதில் இந்த உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் பெருமிதம் கொள்கிறது. இது தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் செழுமையை உலகளாவிய மக்களுக்கு கொண்டு செல்லவும் தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியத்தை அவர்கள் அறியவும் உதவுகின்றது. தமிழ் பண்பாடு, மொழி, தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் கலைகளின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாடளாவிய ரீதியில் குறைந்தது 10,000 பேர் உறுப்பினர்களை இந்த இயக்கத்தில் சேர்த்து உங்களுடைய வரலாற்று கடமையை செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வளவு பேர் இங்கே இந்த மன்றத்திலே கூடியிருப்பதென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் தமிழுடன் இணைந்து உயிர் சேர்ந்த பிறவிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழர்களுக்கு நில அடையாளம் ஒன்று உண்டு, மொழி அடையாளம் ஒன்று உண்டு, உடை அடையாளம் ஒன்று உண்டு, உணவு அடையாளம் ஒன்று உண்டு, இட அடையாளம் ஒன்று உண்டு. ஞான அடையாளம் ஒன்று வேண்டுமென்றால் அதற்காகத்தான் திருக்குறள் ஞான அடையாளமாக இருக்கின்றது. இந்த நாளிலே 52ஆம் ஆண்டு பொன்விழாக்கான உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த செயலாளர் நாயகம் கணேசலிங்கம் அவர்களுக்கு இந்த மாநாட்டை வைப்பதற்கு உதவி அவரது குடும்ப, முக்கியமாக அவரது பாரியாரும் அவரது 2 பிள்ளைகளும் கடந்த சில வாரங்களாக மிகவும் கஷ்டப்பட்டு பல வேலைகளை செய்தார்கள். அவர்களுக்கும் இலண்டன் கலை சார்பாக எனது நன்றியை கூறி உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரை உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய லண்டன் கிளை தலைவர் அமுதூர் இளஞ்செழியன் அவர்கள் இப்போது பிரதமர் விருந்தினர் உரையாற்றி அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து வருவது ஒரு சிறப்பான நடனம். நித்திய நாட்டியாளி ஆசிரியை பரதகராமணி செல்வி பகிர்ந்தி கணேசலிங்கம் அவர்களுடைய மாணவிகள் தருகின்ற நடனம். பங்கு பெற்றுகின்ற மாணவிகள் செல்வி டிஷ்னியா தேவராஜா, அபிராமி ஐங்கரன்,